ஃபிட்னஸ் ஈக்குவல் டு வெல்னஸா இல்ல ரெண்டும் டிஃப்ரெண்டா? ஃபிட்னஸ் இஸ் a பார்ட் ஆஃப் வெல்னஸ், இட்ஸ் a சப்செட் ஆஃப் வெல்னஸ். அதாவதுமா நீ சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டு இருப்ப, கூட்டு பொரியல் எல்லாமே ஒரு சவுத் இந்தியன் சாப்பாட்டுடைய அங்கம். அதுவே முழு சாப்பாடு ஆயிடாது இல்லை. இப்போ உன்னை என் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு கேரட் பொரியல் வரைக்கும் கூப்பிட்டாக்கா உனக்கு சாப்பாடு போட்டேன்னு அர்த்தமா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் பொரியல் வந்து ஒரு சாப்பாட்டினுடைய அம்சம், அதில் சாம்பார் இருக்கணும், அப்புறம் சாம்பார், ரசம், தயிர், அப்பளம் எல்லாம் இருக்கணும். இந்த சவுத் இந்தியன் சாப்பாடில் ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. எதுவுமே ஒன்று மட்டும் நல்லா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. எல்லாமே மீடியோக்ரிட்டி ஆகலாம், சாப்பாடு நல்லா இருக்குன்றீங்க. ஆனால் ஒன்று மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, மீதி எல்லாம் போக மாட்டீங்க. அந்த கூட்டு மட்டும் நல்லா இல்லை, சாம்பார் மட்டும் நல்லா இல்லைன்னு குறை சொல்வீங்க. அதனால தான் இந்த உதாரணத்தை கொடுத்தேன். ஸோ வெல்னஸ்ன்றது வேற, ஃபிட்னஸ்ன்றது பார்ட் ஆஃப் ஃபிட்னஸ். நீங்கள் இப்படி நினச்சிக்கிங்க, டெய்லி நீங்கள் உயிர் வாழ்வதற்காக கொடுக்க வேண்டிய செலவு செய்ய வேண்டிய நேரம் அது. இப்போ நீங்கள் காலையில் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறீங்க, அங்கங்கே டோல் இருக்குது, அதுக்கு டோல் ஃபீ வாங்குறீங்கல்ல, கொடுக்குறீங்களா? அது எதுக்கு? உங்கள் கார் அந்த ரோடின் மேல் ஓடுவதற்கு. நீங்கள் உயிர் வாழ்வதற்கு என்று கொடுக்குற ஃபீஸு 30 நிமிஷம் நடக்குது, அது நீங்கள் ஃபீஸை கொடுக்கறது இல்லை, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, அதனால நீங்கள் சிக்காயிருங்க, அப்புறம் ஃபீஸை கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ எங்களுக்கு டேர்ம் வந்து ஆக்சுவலி புரிஞ்சிடுச்சு, ஃபிட்னஸ்னா என்ன வெல்னஸ்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. உங்களுடைய சில விஷயங்களுக்கே வரலாம் நினைக்கிறேன். ஏன்னா உங்களை பற்றி நிறைய இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க, நிறைய விஷயம். என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குமா? என்னை பற்றி பேசுறது ரொம்ப சிரிப்பு. மொழியால் தமிழன், உணர்வால் இந்தியன், எண்ணங்களால் இந்த உலகத்தை சார்ந்தவன். சரி, என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லு. உங்களோட க்ரோத் எப்படி இருந்தது, அப்புறம் ஏர்செல்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏன் ஏர்செல் வந்து டவுன்ஃபால் ஆச்சு? ஏர்செல்லை பற்றிலாம், ஏர்செல் வந்துமா அதுதான் சொல்லிட்டேன், வாயில போட்டு துப்புன இது போயிடுச்சு, அதை பற்றி பேசாதீங்க. இனிமேல் நடக்க வேண்டிய காரியத்தை பேசுங்க. ஆரம்ப கட்ட புள்ளின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஏன்னா தமிழ்நாடு வந்து டோட்டலாக வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து உருவாகியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஹிஸ்ட்ரி வந்து யோசிப்பாங்க. எங்கேருந்து அவர் வந்தார், ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்ச பிஸ்னஸ் என்ன, அது எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு, இதெல்லாம் பத்தி தான் ஒரு டாக் இருக்கும். அதை நான் உங்ககிட்டயே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களுடைய முதல் விஷயம் அது தெரியறதுனாலமா உனக்கும் லாபம் இல்லை, மக்களுக்கும் லாபம் இல்லை. மக்களுக்கு லாபம் இருக்கக்கூடியதா, அதாவது ஐ வாண்ட் டு பி a source of happiness, நான் மக்களின் இன்பத்திற்கும் அவர்கள் எதிர்காலத்தில் உயர்வதற்கும் ஒரு காரண பொருளாக இருக்க விரும்புகிறேன். என்னை நினைத்தாலே இதழோரத்தில் புன்னகை வர வேண்டும் அவர்களுக்கு. என்னை பற்றி அவர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நான் சொல்வதை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்ததை செயலாக்க வேண்டும். பிகாஸ் த கிரேட்டஸ்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் நாட் நாலேஜ் பட் ஆக்ஷன். நான் சொல்வதை சிந்தியுங்கள், என்னை மறந்து விடுங்கள். என்னால் உங்களுக்கு என்ன லாபம்? நான் சொல்வதை கேட்பதினால் உங்களுக்கு லாபம் உண்டு. அது கரெக்ட் தான் சார். பட் நான் நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்களா உங்களோட லைஃப், உங்களுடைய பிசினஸ் மாடல், அதுக்காக நான் கேட்டேன். நான் தான் இன்ஸ்பிரேஷனல் இல்லைன்றேனே. முதல் வீடியோ நீ பார்க்கலையா? அங்க முட்டாள்னு, ரெண்டாவது வீடியோல கிறுக்கன்னு, இப்ப மூணாவதுல ஏதாவது புதுசா சொல்றியா? சொல்லுங்க. அதுதான் கேட்டேன் உங்களுடைய லைஃப் ஜர்னி. ஒரு 1500 மெயில் வந்துருப்பா. ஸோ நான் அதை ஏஐல போட்டேன். அதுல ஒரு 67 பேர் பண உதவி கேட்டு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, நீ ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் பணக்காரனிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும். ஓகே, நீ இன்னொரு பிச்சைக்காரங்கிட்ட போய் பணம் கேட்குற. என்னிடம் தான் பணம் இல்லை, நான் பேங்க்ரப்சி ஃபைல் செய்தேன் என்று சொல்லுகிறேனே. என்னிடம் பணம் கேட்டு தயவு செய்து எழுத வேண்டாம். அப்படி நீங்கள் கடினம் எழுதினால் அதுக்கு பதில் எழுதுவேன். ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது, உங்களுக்கு உதவ முடியவில்லையே என்று. என்ன எழுதியிருந்தாங்க உங்களுக்கு அதுல? அதாவதுமா ஒருத்தன் எழுதுதான், 25 வயசு எனக்கு, இப்போ எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே நகை வாங்கி கொடுக்கணுன்றான். இன்னொருத்தன் எனக்கு கடன் தொல்லை இருக்கிறதுன்றான். எனக்கு ஏதாவது ஒரு கேபிட்டல் கொடுத்து உதவி பண்ணுங்கள் தொழில் செய்வதற்குன்றான். அவர்கள் கேட்பதெல்லாம் நியாயமாக இருக்கிறது. எனக்கு என் இயலாமை புரிகிறது, அதனால் என் மனம் வருத்தம் அடைகிறது. அந்த வருத்தத்தை எனக்கு கொடுப்பதினால் அவர்களுக்கு இன்பம் இல்லை. அதனால் தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி கடிதம் எழுதாதீர்கள். ஆமாம். அப்புறம் அவங்க கடிதம் எழுதுகிறவர்கள் எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுன்றாங்க. ஐ கேன் அட்வைஸ் தம் ஒன்லி பேஸ்ட் ஆன் டேட்டா. அவங்க நிறைய டேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன எப்படி கேட்குறாங்கன்னா, மகாபலிபுரம் போகிறதுக்கு எது சிறந்த வழி என்று கேட்கிறார்கள். ஓகே, இதை நான் விளக்கி சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. நீ அதுக்கு பதிலாக ஈஸியாக ரோடில் போகலாமா, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு போகலாமா, இல்லது விழுப்புரத்து வழியாக போகலாமான்னு கேள்வி நான் டக்குன்னு பதில சொல்கிறேன். என்னால் 10 வினாடிகளுக்கு மேலே ஒரு கடிதத்துக்கு செலவழிக்க முடியாது. எனக்கு உறுதுணையாக ஏஐ, ஜெமினி ஏஐயும் ஜிமெயிலும் இருந்தாலும் என்னுடைய நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே.
அதனால் நீங்க கடிதம் எழுதின உங்க 1500 அன்பர்களுக்கும் இன்னும் 2 நாட்களில் பதில் வரும். பொறுமையாக காத்திருங்கள். ஓ ஆ, ஓகே ஆ, எப்பொழுது உங்களுக்கு இது இருந்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி எழுதணும்னா எனக்கு மெயில் அனுப்புங்க. சரி பட் கிவ் me enough time to reply.